சகோதரர்களே, ஆக அதிகமாக ஒரு மனிதன் சுப்ஹான் ரப்பியல் அலா என்றோ அல்லது சுஜூதில் ஓதுவதற்கு சொல்லப்பட்ட ஏனைய பல துஆக்கள் இருக்கின்றது. பல துஆக்களை நபி அவர்கள் சுஜூதில் ஓதியிருக்கிறார்கள். அந்த துஆக்களை எல்லாம் பாடமாக்கி அல்லாஹ்வை புகழ்ந்து தன்னுடைய தேவையை கேட்கும் ஒரு நேரத்தை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், இவர் தலையை வைக்கிறதும் விளங்குது இல்லை, தலையை எடுத்ததும் தெரியாது. என்ன சுஜூது செஞ்சாரான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் என்ன அப்படி வச்சோடனே பட்டாசுன்னு என்ன கோழி கொத்திரமாக எடுத்தாச்சு. இல்லை சகோதரர்களே, சுஜூதில் அதிகமாக நேரத்தை நாம் கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான விருப்பமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். சரி, அப்போ யார் பரக்கத் செய்யப்பட்ட மனிதன்? சகோதரர்களே, யார் நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவராக, ஆசை உள்ளவராக, அந்த பாக்கியம் வழங்கப்பட்டவராக 5 நேரத்தை தொழுகிறத்தை பேணி தொழுகிற மனுஷராக இருப்பார். முன்பின் சுன்னாக்களை பேணி தொழுபவராக இருப்பார். 12 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதா என்ன கிடைக்கும்? சுவனத்தில் ஒரு மாளிகை. சென்னையில் ஒரு மாளிகையாக இருந்தால் இப்போ நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஏஜென்சியில் டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் தருகிற நேரத்தில் 2 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஏஜென்சிக்கு அது ஒரு பெருமை. நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஹவுஸ் கீயோடு நாங்கள் தருவோம். சென்னை மாநகரத்தில் உங்களுக்கு ஒரு வீடு, இல்லாட்டி கொழும்பு மாநகரத்தில் உங்களுக்கு வீடுன்னு சொன்னால் வந்து எவ்வளோ பக்குவமாகிப்பா அந்த 2 வருஷத்துக்கும். ஏன் போன உடனே என்ன செய்யும்? வீடு கிடைக்கும். சகோதரர்களே, யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் சூனத்தில் ஒரு மாளிகையை தருகிறான் என்று சொன்னால் அந்த 12 ரக்காத் சுன்னத்தில் எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். அப்போ 12 ரக்காத்து சுன்னத்தில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். யார்? பரக்கத் செய்யப்பட்ட மனிதன். இது 5 நேரம் தொழுகையிலே பேணுதில்லை. தொழுகைக்கு வாரது கடைசி ரக்காத்துக்கு, போகிறது முதல்ல. ஏன்னா நாங்கள் கடைசியாக வந்த உம்மத் தானே, சொர்க்கத்துக்கு முதலாவது போகிற மாதிரி இவர் கடைசியாக தான் என்ன செய்வார்? பள்ளிக்கு வருவார், வெளியே பாய்கிறது முதலாவது. அப்போ என்ன அர்த்தம் சகோதரர்களே? வாழ்க்கையில் பரக்கத்து இல்லை என்பது அர்த்தம். ஏன்? அமல்களில் நன்மை செய்வதில் ஆசை வழங்கப்படவில்லை. இப்போ காலை மாலையில் திக்ர் செய்கிறதா இருந்தால் இது மார்க்கம் எங்களுக்கு விசேடமாக சொன்ன ஒரு வணக்கம். அப்போ காலையிலும் மாலையிலும் திக்ர் செஞ்சு படுகிறதா எனக்கு வாழ்க்கையில்? நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த திக்ருகளை நான் பேணுகின்றேனா? நாளொன்றுக்கு சுபஹான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு 100 தடவை சொல்ல சொன்னாங்களே, இது வாழ்க்கையில் நடக்குதா? யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி என்று 100 தடவை நாளாந்தம் செய்வாரோ கடல் நுரை அளவு இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. நடக்குதா வாழ்க்கையில்? நாங்கள் எங்களை செக் பண்ணி பார்க்குறோம். சகோதரர்களே, ஒரு நாளொன்றுக்கு 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடம் நபி அவர்கள் இஸ்திக்பார் செய்பவர்களாக இருந்தாங்க. நடக்குதா இது? நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் எங்களையே. சுப்ஹானல்லாஹ் என்று யார் நாளொன்றுக்கு 100 தடவை சொல்லுவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 1000 நன்மைகளை வழங்குகிறான், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுவது. யார் எனக்கு ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அவருக்கு 10 விடுத்தங்கள் ஸலவாத்து சொல்வதாக நபி அவர்கள் சொன்னார்கள்.